12 வருஷம் கழிச்சு 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இது 12 வருஷம் முன்னாடி இருக்கிற படம் மாதிரி தெரியல, புது படம் மாதிரி இருக்கு. முதல்ல உங்க எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லபடியா குடும்பத்தோட சந்தோஷமா கோலாகலமா இந்த விடுமுறையில பொங்கலை நல்லா கொண்டாடுங்க, சந்தோஷமா இருங்க. முக்கியமா நான் இந்த படத்தை பத்தி சொல்றதை விட ஒரு விஷயம் நான் சொல்ல விருப்பப்படுறேன். இது தமிழ்நாடு மட்டும் இல்லை, எனக்கு கனடாலேருந்து கூட ஃபோன் வந்தது. எல்லோரும் என்னோட உடல்நிலை, அதாவது எல்லாரும் ஒரு தப்பான ஒரு கருத்தை பரப்புனாங்க. நான் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனேன், அந்த மாதிரி விஷயம்லாம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இட் வாஸ் சிவியர் பவுட் ஆஃப் ஃபீவர். அன்னைக்கு என்னால் முடியல. பட் இருந்தாலும் இத்தனை வருஷம் கழிச்சு படம் வருது. சுந்தர் சாரோட முகம் பார்க்கும்போது அந்த ஃபங்க்ஷனை மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் போய் எப்படியாவது உட்காந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் உட்காந்து நான் அந்த ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணேன். ஸோ தேர் இஸ் நோ ப்ராப்ளம் ரிகார்டிங் மை ஹெல்த். அண்ட் என்னோட ஃபேன்ஸ், அதாவது என்னோட நண்பர்கள், நீங்கள் எல்லோரும் ஒவ்வொரு கோவிலில் பிரார்த்தனை பண்ணீங்க. அவங்க எல்லோருக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன். உங்களுக்கு எல்லோருக்கும் நான் 2 கையோட கை கோர்த்து நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன், நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பொதுமக்கள் பொறுத்த வரைக்கும், மீடியா பொறுத்த வரைக்கும் என்னால் யூகிக்க முடியல. இன்னும் நான் 400 மெசேஜுக்கு நான் ரிப்ளை கொடுக்கணும். அத்தனை மெசேஜ் குவிச்சுது. அஃப்கோர்ஸ் வேறு மாதிரி ஒரு விஷயம் மீடியாவில் வரும்போது எல்லாரும் பயந்துட்டு ஃபோன் பண்ணி, எல்லாம் ஹைதராபாடு, எல்லா ஸ்டேட்லேருந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க உடல்நிலை பற்றி. தட் லவ், கெட் வெல் சூன், கம் பேக் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஐ எம் ஆன் மை ஃபீட் ரைட் நவ். எனக்கு அதுதான் மெடிசன். எனக்கு டாக்டர் கொடுத்த மெடிசனை விட அவங்க மீடியா நீங்கள் கொடுத்த மெடிசன் தான் எனக்கு உண்மையிலேயே பலன் அடைஞ்சிது. மீடியா நண்பர்களுக்கு நான் உண்மையிலேயே கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த மாதிரி ஒரு அன்பு காட்டினதுனால தான் நான் 20 வருஷமாக ஒரு நடிகனாக இந்த மாதிரி மேடையில் நான் பேசிகிட்டு இருக்கேன். எல்லோருக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி மீடியா நண்பர்களுக்கு. சோஷியல் மீடியா ஆகட்டும், டெலிவிஷன் ஆகட்டும், எல்லா பிரிண்ட் மீடியா ஆகட்டும், எந்த மீடியா இருந்தாலும் எனக்கு எத்தனை பேர் அன்பை காட்டி இருக்காங்க, அன்போடு இருக்காங்க, என்னை லவ் பண்ணுறாங்க, என்னை நேசிக்கிறாங்க, என்னை நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு உணர்வோடு இருக்காங்கன்றது நான் இந்த தருணத்தில் நான் உணர்ந்தேன். ஸோ உங்கள் எல்லோருக்கும் நான் எப்படி ஒரு வார்த்தையால் நான் சொல்ல முடியாது. நான் படங்கள் மூலியமாக தான் நான் சொல்ல முடியும். ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட அன்புக்கு.